ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அற்புதமான நடிப்பில் வெளியான வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் அமரதீபம் அப்படின்ற திரைப்படம். 1956 வருடம் வெளியான இந்த திரைப்படத்தை டி பிரகாஷ் ராவ் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த அமரதீபம் திரைப்படம் டைரக்டர் ஆவதற்கு முன்பாகவே கதாசிரியராக இருந்த ஸ்ரீதரை வெற்றிகரமான பட முதலாளியாக ஆக்கியது. கையிலிருந்து ஒரு பைசா கூட போடாம நட்சத்திரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இல்லாத நிலை ஸ்ரீதர் அவர்களுக்கு. ஸ்ரீதரின் எழுத்தின் மேலுள்ள நம்பிக்கையில அன்றைய பெரிய நட்சத்திரங்கள் 3 பேருமே உடனடியாக கால்ஷீட் கொடுத்தாங்க. நடிகை சாவித்ரி மற்றும் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜோடி சேர்ந்து நடிப்பதாக நாளிதழ்களில் பட விளம்பரங்கள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதர் அவர்கள்கிட்ட கோலிவுட் சீமான்கள் லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டி விநியோக உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். நட்சத்திர செல்வாக்கு என்றால் என்ன என்பதற்கு முழுமையான அர்த்தம் கொடுத்தது இந்த அமரதீபம் திரைப்படம். வெளியான நாள் முதல் கொண்டு ரசிகர்களின் உள்ளத்துக்குள்ள பத்மினியா அல்லது சாவித்ரியா, யார் அமரதீபம் அப்படின்ற உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அமரதீபம் திரைப்படத்தின் இறுதியில கிளைமேக்ஸ்ல அருணாவுக்காக அசோக தியாகம் செய்துவிட்டு நாடோடி பெண் ரூபாவாக வரும் பத்மினி இறந்து போயிடுவாங்க. அமரதீபம் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் மகத்தான வெற்றி அடைந்தது. அந்த காலத்தில் சென்னையில் பழம்பெரும் திரையரங்கான கேசினோ தியேட்டரில் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது இந்த அமரதீபம் திரைப்படம். தமிழ் சினிமாவில் இன்றைய காலகட்டத்தில் பிரபல நடிகர்களை பார்க்க போனால் கையில் காசு இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும். ஆனால் அந்த காலத்தில் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு வெற்றி படத்தை எடுத்து முடித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுவும் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற வீனஸ் நிறுவனம் தான் இந்த அசாத்தியமான செயலையும் பண்ணியிருக்காங்க. வீனஸ் நிறுவனத்தை 3 பேர் சேர்ந்த கூட்டணியில் உருவாக்குனாரு இயக்குனர் ஸ்ரீதர். நிறுவனத்தை தொடங்க கூட இவங்க 3 பேர்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. அந்த சமயத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்குல இருந்து தமிழுக்கு வரும் படங்களுக்கு வசனகர்த்தாவாக செயல்பட்டு கொண்டிருந்தாரு. அதன் மூலம் அவர் கையில் 5000 ரூபாய் இருந்துச்சாம். அந்த பணத்தை வைத்து தான் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அமரதீபம் திரைப்படத்தில் இடம் பிடித்த பல அற்புதமான வெற்றி பாடல்கள்ல ஒன்று தான் ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்ற பாடல். இந்த பாடலை தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதியிருந்தாரு. புரியாத மொழியில ஜிகுனா வார்த்தைகளை கோர்க்கும் இன்றைய கவிஞர்களுக்கும் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தான் முன்னோடி அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த பாடல் உருவான கதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு. பாடலுக்கு உண்டான சிச்சுவேஷனை இயக்குனர் ஸ்ரீதர் விவரித்ததும் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் நம்புனா நம்புங்க அப்படின்ற பல்லவியை சொன்னாராம். அதிர்ந்து போன ஸ்ரீதர், வாத்தியார் ஐயா, இது எனது முதல் படம், அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு நான் பதிவு செய்ய போகிற முதல் பாடலும் இதுதான். இப்படி பாட்டு கிடைச்சா படத்தை யாருமே வாங்காமல் போயிடுவாங்க அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு பாட்டு நல்ல ஜாலியாக வர மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு ஸ்ரீதர் அவர்கள் கேட்கவும் உடனே தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் ஜாலியாக எழுதிய பாடல் தான் ஜாலிலோ ஜிம்கானா டோலிலோ கம்கானா அப்படின்ற பாடல். வரிகளை பார்த்ததுமே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஸ்ரீதர் அவர்கள் தஞ்சை ராமையாதாஸிடம் கேட்க, கதைப்படி இது குறவன் குறத்தி பாடுற பாட்டு தானே, குறவர்கள் பாஷை எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, போய் தைரியமாக ரெக்கார்டிங் பண்ணு, படம் அமோகமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். அமரதீபம் திரைப்படத்தில் இந்த பாடல் வெற்றி அடைந்ததும் தஞ்சை ராமையாதாஸுக்கு டப்பாங்குத்து பாடல் ஆசிரியர் அப்படின்ற பெயரும் வந்து சேர்ந்ததாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவருடைய பாணியில் பாடல்களை எழுதி கொண்டிருந்தாராம் தஞ்சை ராமையாதாஸ். ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னு ஜாலியாக பாடல் ஆரம்பித்தாலும் அந்த பாடல்லையும் ஒரு தத்துவத்தை புகுத்தி இருக்கிறாரு கவிஞர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள்.
பாடலின் இறுதியில வரும் 2 வரிகள் பிரமாதம். வாழ்விலும் தாழ்விலும் காணும் ஆனந்தமே வானவில்லாய் மறைந்தாலும் ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த பாடல் வெறும் அர்த்தமற்ற பாடல் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. பாடலின் மெட்டும் அதுவரை தமிழ் திரை இசை ரசிகர்கள் கேட்டிருக்காத ஒரு மெட்டு அப்படின்னே சொல்லலாம். இன்றளவும் இந்த பாடல் ரசிகர்களால ரசிக்கப்பட்டு வருகிறது. அமரதீபம் திரைப்படத்துடைய இயக்குனர் பிரகாஷ் ராவ் அவர்கள்தான். இயக்குனர் பிரகாஷ் ராவும் நடிகை சாவித்ரியும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அதனால பிரகாஷ் ராவிற்காக நடிகை சாவித்ரி அவர்களும் இந்த அமரதீபம் திரைப்படத்தில் நடிப்பதற்கு அட்வான்ஸ் வாங்காம நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. இப்படி 3 உச்ச நடிகர்களையும் ஒப்பந்தம் செய்து விட்டாரு ஸ்ரீதர். தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள் நடிப்பதனால ஸ்ரீதருக்கு பல ஃபைனான்சியர்கள் பணம் கொடுத்தாங்க. இப்படிதான் இயக்குனர் ஸ்ரீதர் அமரதீபம் திரைப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளர் ஆனார் அப்படின்ற செய்தியை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேற்கில் உதயமான பல படைப்புகள் தமிழில் தழுவப்பட்டு தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் படைப்புகளாகவே இன்று கருதப்படுகின்றன. அதற்கு அமரதீபம் ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா காலகட்டங்கள்லையும் மாறாத புலம்பல் ஒன்று உண்டு. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ எல்லாமே சீரழிஞ்சு போச்சு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்தே இப்படி பழங்காலத்தை பொற்காலமாக எண்ணி நிகழ்காலத்தை பழித்து வர்றாங்க. சினிமாவை குறித்து உரையாடினா அங்கேயும் இந்த பழம்பெருமை குடியேறும். அந்த கால படம் இருக்கே, அப்படியே நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும். இப்போவும் எடுக்கிறாங்களே, ஹாலிவுட்டை காப்பி அடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லும் அந்த காலத்தில் 10ல் 4 படங்கள் மேற்கத்திய நாவலையோ சினிமாவையோ தழுவி எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஒன்று நேரடியாக தழுவி இருப்பார்கள், இல்லைனா இந்தி வங்காள மொழியில தழுவியதை இவர்கள் தழுவியிருப்பார்கள். 66 வருடங்களுக்கு முன்னால ஜூன் 29ஆம் தேதி சிவாஜி அவர்கள் நடிப்புல அமரதீபம் திரைப்படம் வெளியாகி நல்ல விமர்சனத்துடன் 100 நாட்கள் ஓடியது. படத்தின் வித்தியாசமான கதையும் கச்சிதமான திரைக்கதையும் சுவாரஸ்யமான காட்சிகளும் சிவாஜி அவர்கள், பத்மினி அவர்கள், சாவித்ரி அவர்களுடைய நடிப்பும் பாராட்டப்பட்டன. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.